Guys, welcome back to my YouTube channel. So இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆக போகுது guys. ஸோ அதுதான் இந்த vlogல பார்க்க போறீங்க. எங்களோட வெட்டிங் 2024லே நடந்துருந்துச்சு. பட் we haven't registered our marriage yet. ஸோ அப்போ ஒரு நல்ல சான்ஸாக இருந்துச்சு. when ஷாலுன் கார்த்திக் காட் மேரிட், 2 பேரோட கல்யாணமும் சேர்த்து ஒரே டைமில் ரெஜிஸ்டர் பண்ணலான்ட்டு ஒரு டெசிஷனுக்கு வந்தோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அப்போ ஊருக்கு போயிருந்தோம். ஏன்னா எங்களோட மேரேஜ் வந்துட்டு ஊரில் தான் நடந்துருச்சு. ஸோ அதனால் அங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அங்கே போயிருந்தோம். ரோடில் போகிறாங்க அக்கா சமைப்போண்டா பக்கா இதெல்லாம் நாளைக்கு எங்களோட வெட்டிங் சின்ன ஃபயர் கேம்ப் கைஸ் பாருங்க கைஸ் சூப்பராக இருந்துட்டு நாளைக்கு வெட்டிங் நடக்க போகுது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு கப்புள்ஸ்க்கும் நடக்க போகுது. ஓகே, எல்லோரும் வாங்க வெட்டிங்க்கு. அல்லோடு சூப்பர். நாளைக்கு வந்து எங்களோட கல்யாணம் ஆக போகுது எங்களுக்கு நாளைக்கு. ஸோ அந்த கல்யாணத்துக்கு விர்ச்சுவலாக நான் இன்வைட் பண்ணுறேன். ராஜு என் கல்யாணம் வந்துடுறது நாளைக்கு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ நாளைக்கு வந்து காஸ்டியூம்ஸ் ரெடியாக இருக்குது. நைட்டு வந்து கொஞ்சம் எல்லாம் நல்லா பேசலாம் அப்படின்னு இந்த ஃபயர் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம். தப்பு தப்பு தப்பு, இது என்னது தப்பு? அந்த மாதிரிலாம் பரத் வாயெல்லாம் சித்தா வாயெல்லாம் வாய் அசைக்க கூடாது. சாமி அல்ல அல்ல இல்ல இல்ல சாமி கடவுள் ಅತ್ತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಿಂದ್ಗಡೆ ಹಂಗೆ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡ್ರಿ ಈಗ. ಅತ್ತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು The next day. மார்னிங் 10 o'clock ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோடய வெட்டிங்க்கு நான் மெரூன் கலர் சாரீ கட்டணும்னு நினச்சிருந்தேன். பட் அப்போது அது நடக்கல. சம்ஹவ் இட் ஹேப்பன் தட் டே. நான் இந்த சாரீ அதுக்காகவே ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். இன்னைக்கு வந்து ராஜியோட பர்த்டே. ஆமாம், இன்னைக்கு என்னோட பர்த்டே. எல்லோரும் ராஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் guys. ஹாப்பி பர்த்டே ராஜி. பட் இன்னும் அவங்க பிறக்கலை. ஆமாம், 7 மணிக்கு தான் பிறப்பாங்க. இனிமே தான் நாங்கள் பெருக்கி எடுக்க போகிறோம். இதுக்கு பேர் ஜோக்கா? ரிஜிஸ்டர் மேரேஜ்க்காக நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பிள் விசிட், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் விசிட், அதுக்கப்புறம் ராஜுவோட பர்த்டே பார்ட்டி இட்ஸ் கோட ஹேப்பன். ஸோ இதெல்லாம் பார்க்க நீங்கள் கண்டிப்பாக இந்த வ்ளாக்குள்ளே போகணும். அன்றைக்கி பிளான் ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகிறது பிளான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா அம்மா வந்தோடனே நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. எல்லாரும் ரெடி ஆகிட்டு அன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ராஜுவோட பர்த்டே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். அங்கே போயிட்டு ராஜுவோட பர்த்டே அப்படின்றதுனால ஸ்பெஷல் தர்ஷன்லாம் பண்ணிட்டு வந்தோம். இன்கேஸ் உங்களுக்கு ராஜி யாருன்னு ஐடியா இல்லை அப்படின்னா ஹரியோட சித்தப்பா பொண்ணு. அங்கே போகிட்டு பூஜை எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கே நாங்கள் ரீச் ஆனோம். டெம்பிள் விசிட் இஸ் ஓவர். வந்து பிரசாதம் ஏதாச்சும் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. கொடுத்தாங்கன்னா இன்னொரு கோயில் போகணுமா? இன்னொரு கோயில் விசிட் போட்டு அங்கே போயிட்டு பிரசாதம் சாப்பிட்டு. இவனும் என்னோட யூடியூப் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பேசுடா. சாப்பாடு வந்து நல்லா லைக்
அந்த டெம்பிள் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆகியிருக்கும். அந்த டெம்பிள் சுற்றி அப்படியே க்ரீனரியாக ஒரு ஏரியா, அந்த நெல் வயலுக்குள்ளே தான் அந்த டெம்பிளே இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்ல சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ராஜி, ஹாப்பி பர்த்டே ராஜி. நோ ராஜி, சாரி, டிசப்பாயின்மெண்ட். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு பிளானு, ராஜி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த கிஃப்ட்லாம் ஆன்ட்டி அங்கிள் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை கொடுத்துட்டு அதை நாங்களே கொடுத்த மாதிரி சீன் போட்டுட்டு பூவெல்லாம் போட்டு வாழ்த்திட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இல்லையே, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை இது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இப்போ அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போகணும். ஓ, எனக்கு தெரியல கைஸ். ஹரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. இது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே இருக்குல்ல. ஓ, இது வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸா? ஃபர்ஸ்ட்டு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நமக்கு. இந்த மாதிரி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்னெல்லாம் இருக்கும், மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்ற டேட்டஸ்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளோட நேம், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. பண்ணப்புறமா நம்ம இதில் வந்து சைன் பண்ணியிருப்போம். ஒரு சில பேப்பர்ஸ்லாம் அட்டஸ்டடாக அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். இந்த சேம் வே இன்னொரு கப்பலுக்கும் பண்ணியிருந்தாங்க, ஷாலு அண்ட் கார்த்திக். ஸோ அவங்களும் சைன்லாம் எங்கெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். நாம் மட்டும் சைன் போட மாட்டோம், நம்மளுக்கு வந்து சாட்சி கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு என்னோடய பேரண்ட்டும் ஹரியோட பேரண்ட்டும் சைன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு டோக்கன் நம்பருக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே எப்படின்னா கார்த்தியோட நேம் அண்ட் ஹரியோட நேம் பாப் ஆகுறப்போ நாங்கள் ஒரு கப்பலாக போயிட்டு எங்களோட ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். எங்களுக்கு முடிஞ்சுதா? ஓகே. இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னா வந்துட்டு பர்கூருக்கு பக்கத்தில் இருக்க டெம்பிள். எங்களோட கல்யாணம் முடிஞ்ச கையோடு நாங்கள் வந்துட்டு கோயிலில் வந்து அர்ச்சனை போட வந்திருக்கோம். ஏன் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா டிரெக்டாக லஞ்சுக்கு வந்து பர்கூர் ஹோட்டலுக்கு தான் போகலான்னு நினச்சிருந்தோம். பட் அது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கா இல்லை க்ளோஸாக இருந்த ஒரு ரீசன்னால் நாங்கள் வந்து வேறு ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். அங்கே வந்துட்டு பரபரப்பாக இருந்துச்சு, பட் ஃபுட் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு கதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு நம்மளோட ஸ்டே என்ன தான் இருக்க போகுது அப்படியே ஒரு லுக் எடுங்க எப்படி இருக்கும். இதோட ப்ராப்பர் இப்போ வந்து நாங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஈவினிங் ஒரு 5 போல் வந்துட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து இது மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு டோர் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போயிட்டு அந்த ரூமில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது, செம்ம பெருசு. நம்ம ஈவினிங் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பட் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது. நல்லா போயிட்டு தூங்கலாம். நான் கைஸ் கல்யாணம் முடிஞ்சிச்சா? எத்தனாவது? Few moments later. ಅರೆ ಡೈವ್ ಐತಲ್ಲ
எங்கள் ஸ்டேயோட நேம் வந்து ஹோட்டல் அக்னி. இந்த ஹோட்டல் எக்ஸாக்டாக பர்கூரில் தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அந்த ஏரியாவில் ஏதாச்சும் வெட்டிங் அட்டன் பண்ண வரீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு வேலையாக வரீங்க, உங்களுக்கு ஸ்டே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். இது பெரிய ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் வேளாங்கண்ணி ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் நானும் ஷாலு படித்தோமே. அப்போயே நான் இந்த ஹோட்டல் எப்படா விசிட் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் ஃபைனலி இட் ஹேப்பன்ட். அதுவும் இன்றைக்கி இப்படி சூப்பர் சமைச்சிருக்கு தண்ணி. நம்ம பாய்ஸ் தான் ஃபுல்லு விளையாட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. நானும் போயிட்டு கலந்துக்கலான்னு இருக்கேன். வாங்க போகலாம். இவங்கெல்லாம் விளையாடிட்டுருக்கப்போ நான் ஸ்ரீயை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதில் என்ன பிரச்சனைனா, அவனுக்கு ஸ்கூலு அன்றைக்கி இல்லைனா கண்டிப்பாக லீவ் போட்டுட்டு இழுத்துட்டு வந்திருப்போம். அவன் வர்றப்போ ஆல்மோஸ்ட் 6 ஆகிடுச்சு. ஸ்விம்மிங் பூல் அலோவும் பண்ணல. பட் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டான். நல்லா என்ஜாய் பண்ணோம். இவங்களும் சூப்பராகவே என்ஜாய் பண்ணாங்க. The day was so good and it went so well. இதான் நான் உங்களுக்கு விர்ச்சுவலாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி இருக்க மற்ற விலாக்ஸும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு இப்போ சரி காஃபி குடிக்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் வெளியே வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ஏரியாவில் தான் நான் ஒரு 20 to 21 இயர்ஸாக இருந்திருக்கேன். பட் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாலே இல்லை. ஸோ யா, அண்ட் இது முக்கியமாக ராஜோட பர்த்டேக்காக இது முழுக்க டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டே. வெக்கேஷன் எப்படி என்ஜாய் பண்ணீங்க ராஜி? ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நல்லா குதிச்சு என்ஜாய் பண்ணிங்களா? ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குதிச்சு ஓகே. இங்கே ஒருத்தவங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, ஷாலு கார்த்தி வருவாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க இப்போ தான் ரூமில் இருந்தே கிளம்பியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, இவனை காத்திருந்து பார்க்கலாம். இந்த விலாகோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்கள் எல்லாரையும் அடுத்த விலாக் ராஜியோட பர்த்டே சர்ப்ரைஸ் விலாகில் நான் பார்க்குறேன். டில் தென் பை பாய்.